எப்பயும் ஒரே மாதிரி பொடி வகைகள் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை மாற்றி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி புளிச்சக்கீரை பொடி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். புளிச்சக்கீரை பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி பொடி செஞ்சு கொடுக்கும்போது கண்டுபிடிக்கவே முடியாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி அலாசி தண்ணியெல்லாம் வடிய வச்சு எனக்கு டைம் இருந்தங்காட்டி நான் வெயிலில் ஒரு மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். காஞ்சதுக்கப்புறம் புளிச்சக்கீரையோட கலர் மாறிடும். பொடிக்கு தேவையான பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பெல்லாம் எடுக்கலை, நம்மளோட மாவு கரண்டி தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கரண்டி கடலப்பருப்பை மிதமான தீயிலேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது, கலர் மட்டும் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதே நேரத்தில் நல்லா வறுபட்டுருக்கணும். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா டம்ளரு இல்லை மெஷர்மெண்ட் கப்பு அந்த மாதிரி எது உங்களுக்கு சௌரியமாக இருக்குதோ அதில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதை ஆற வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கரண்டி துவரம்பருப்பு சேர்த்திருக்கிறேன். அதையும் மிதமான தீயிலேயே வச்சு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்து இதையும் ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கரண்டி உளுந்து, நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பொட்டு உளுந்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து அதையும் கைவிடாமல் வறுத்துக்கலாம். உளுந்து சீக்கிரமாக கருகிரும். அதனால் மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி காரத்துக்கு வரமிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 வரமிளகா அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வாசத்துக்காக நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி, அவ்வளோதான். இதையும் போட்டு மிதமான தீயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இது சேர்த்தும் போது உங்களுக்கு பொடி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை வடைச்சட்டிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா வித்தியாசம் தெரியும். புளிச்சக்கீரை காஞ்சதுக்கப்புறம் கலர் பழுத்து போன மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒன்றும் கிடையாது. மிதமான தீயிலே வச்சு கீரையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த பச்சை கலர்லாம் மாறி எல்லாமே பழுப்பு கலராக வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம கீரை நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். ஆப்ஷனபிள் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் இந்த மாதிரி பொடி சேர்த்தும் போதெல்லாம் இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆப்ஷனபிள் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதையும் ஆற வச்சுட்டு இந்த பொடிக்கு தேவையான ஒரு கட்டி பெருங்காயம் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். அந்த ஸ்டேஜ் தான். வாசத்துக்கு ஒரு கட்டி பூண்டை தோலோடு வறுத்து எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லா பொருட்களையும் நம்ம ஆற வச்சிடலாம். பொருள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. மிக்ஸி ஜாரை எடுத்து இதில் நம்ம ஆற வச்சுருக்கிற பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நைஸ் பொடியாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அவ்வளோதான். நம்ம அரைச்ச பொடியை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. இது சூடான சாப்பாட்டில் நெய் ஊற்றி ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பொடி தோசையாகவும் ட்ரை பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.